அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிக முக்கியம். அம்மன் வழிபாடு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடிக்கடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சளி சம்பந்தப்பட்ட விஷயம், அலர்ஜி, ஒவ்வாமை, ஸ்கின்னு திடீரென்று பிரச்சனை பண்ணும். செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லாதனால் இதெல்லாம் வரும். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்கள் கொஞ்சம் தேகாரோக்கியத்தில் தான் கவனம். போய் ரெகுலராக செக் பண்ணணும். மருத்துவர் சொல்ல ஆலோசனை மீறக்கூடாது. அனுகூலம், சத்ரு ஜெயமெல்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ஏற்றங்கள் காணப்படும். இரத்த பந்த உறவுகளில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு நன்மைகள் காணப்படும். உறவுகளில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அளவுக்கு அனுகூலமெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்துக்காக 2 வருஷம் கஷ்டப்பட்ட 4 வருஷம் கஷ்டப்பட்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ டக்குன்று ஏற்படும். ஒரு நல்ல நண்பர் வந்து என்னோட சேர்ந்து செய்ய என்றவாறு கௌரவம் பார்க்காமல் உள்ளே போய்விடுங்கள். அனுகூலங்கள் ஏற்படும். கடல் கடந்து தொழிலோ வேறு மாநிலத்தில் தொழிலோ வேறு மாநிலத்தில் உத்தியோகம் கிடைத்தால் கண்டிப்பாக பேக் செய்து ஓடிவிடுங்கள். அதிர்ஷ்டலட்சுமி ஒரு முறை தான் கதவை தட்டும். ஐயோ குடும்பம் இருக்கிறது, இதற்கு எல்லோருக்கும் குடும்பம் இருக்கிறது. கடல் கடந்து போனால் குடும்பம் ஒன்றும் ஆகாது. எங்கிருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக வளர்ந்த பிறகு குடும்பத்தை உங்களுடனே கொண்டு போகலாம். பெற்றோர் பெரியோரை வீடியோ காலில் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது பிரச்சனை என்றாலும் இப்பொழுது எல்லா வசதியும் இருக்கிறது. 4 மணி நேரம் 12 மணி நேரத்தில் எல்லா இடத்துக்கும் வரலாம். ஸோ அதனால் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இதனுடைய விதி. சுபவிரிய பிராப்தம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியம். ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு ப்ரமோஷன், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் சோடை போகாமல் முன்னேறுங்கள்.